Welcome to That's Cookhouse. இன்னைக்கு வீடியோல ரொம்பவே ஹெல்தியான உளுந்து சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். இது எல்லா ஏஜ் குரூப் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்தியானது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ரெசிபியை யம்மி டம்மி ஆர்த்தி அவங்களும் மாஸ்டர் செஃப்ல செஞ்சு ஏப்ரன் வின் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க. இது என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்யறதுங்கிறத நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதுக்காக நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு கைக்குத்தல் அரிசி எடுத்திருக்கேங்க. இது 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இந்த அரிசி பாத்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலர்ல இருக்கு. இது ரொம்ப ஹெல்தியானது. இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஏதாவது அன்பாலிஷ் அதாவது பாலிஷ் பண்ணாத அரிசி வகைகள் எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசி தான். நல்லா சுத்தமா இருக்கு பாருங்க. ஆனாலும் ஒரு மாதிரி மங்குன கலரா இருக்கு. இது எல்லாமே சத்து அதிகமா இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய இட்லி அரிசி தான். அதாவது புழுங்கல் அரிசிலேயே இந்த மாதிரி குண்டா இருக்கிற அரிசி. இது எல்லாமே நமக்கு ஃப்ரீயாவே கிடைக்குது. ஆனா இதுல இருக்கிற சத்து என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதுல எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணி நீங்க இந்த சாப்பாடு செய்யலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அப்படி இல்லைன்னா கேரளா அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுவுமே இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ 2 டம்ளர் நான் எடுத்திருக்கிற அரிசிக்கு 1 டம்ளர் உடைச்ச கருப்பு உளுந்து தோலோட பாத்தீங்களா எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஹெல்தியானது. இந்த தோல்ல நிறைய சத்து இருக்குங்க. உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா முழு உளுந்து கூட எடுத்துக்கலாம். இப்போ அடுப்புல குக்கர் வச்சு ஆன் பண்ணி உளுந்து சேர்த்தி நல்லா லோ ஃப்ளேம்ல பொன்னிறமா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமா வரும்போது பாத்தீங்கன்னா வாசனை அப்படியே சூப்பரா இருக்கும். நல்லா லோ ஃப்ளேம்ல வறுத்துக்கலாம், கருக விடாம. உளுந்துல நிறையவே சத்து இருக்கு. அதுவும் தோலோட சாப்பிடும்போது அதை விட அதிகமான சத்து இருக்கு. பாருங்க, நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ இது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கு மாத்தி நல்லா 2 தடவை கழுவி அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். என்னென்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடுசா சாப் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 10 பல் பூண்டை ரஃபா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் அதிகமா வேணும்னாலும் நம்ம சேர்த்திக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம். அதிகமா சேர்த்தனா கொஞ்சம் கசந்த மாதிரி ஆயிரும் வெந்தயம். ஒரு 2 பச்சை மிளகாய், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 3ல இருந்து 4 காஞ்ச மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்திக்கலாம். ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு 10 புதினா இலைகள் தான் இருக்கும். கொஞ்சமா போதும். இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது 1/2 கப் அளவுக்கு நல்லா ரஃபா சாப் பண்ணி எடுத்திருக்கேங்க. இது இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட 1 போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. கண்டிப்பா இந்த சாப்பாடை நல்லெண்ணெயில செய்யுங்க. ரொம்ப சத்து கூடிட்டே போகும். 1/3 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது திக்கான தேங்காய் பால். இது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் தேங்காய் பால்லையும் நிறைய சத்து இருக்கு. இப்போ குக்கர் அடுப்புல வச்சு ஆன் பண்ணி எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுமே கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம் இது எல்லாமே சேர்த்தி பொரிய விட்டுறலாம். இது கூட பொடியா நறுக்குன இஞ்சி சேர்த்திக்கலாம். முதல்ல இஞ்சி கொஞ்ச நேரம் வறுபடட்டும். நல்லா அதோட ஃப்ளேவர் எண்ணெயில மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பூண்டு சேர்த்திக்கலாம். சூப்பரான ஒரு ஸ்மெல் வருதுங்க. நல்லெண்ணெயில இஞ்சி போட்டோன்னே நல்ல ஒரு ஃப்ளேவரா இருக்கு இங்க. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம இதுல சேர்த்துற எல்லா பொருட்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த சாப்பாடு மொத்தத்துக்கே அவ்வளோ ஆரோக்கியமானது. கண்டிப்பா வாரத்துல ஒரு தடவையாவது இது செய்யுங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் இதுல சேர்த்தியாச்சு. இதுக்கப்புறமா பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாயில இருந்து ஒரு மைல்டு ஃப்ளேவர் வரும். இது விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இதுல இருந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் சாப்பாட்டுல. மிளகெல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிடும்போது அப்படியே நல்லா அரிசியோட நல்லா குக்கா இருக்குங்களா. சாப்பிடும்போது அப்படியே மென்னு சாப்பிடலாம். சாஃப்டா இருக்கும். வெங்காயத்தை சேர்த்து இப்ப நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். இப்ப நம்ம இதை வதக்கிக்கலாம். பொன்னிறமா வதக்கணும்னு கிடையாதுங்க. ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கிட்டோம்னா போதும். வெங்காயம் எல்லாமே அப்படியே முழுசா சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அரிசியும் பருப்பும் நான் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி இல்லாம. இது ரெண்டையும் இதுல சேர்த்தி
2 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே இந்த எண்ணெயில் அப்படியே வதக்கிக்கலாம். இது என்ன ஆகும்னா ரொம்ப கொலப்பு தன்மை கொடுக்காம நல்ல சாப்பாடு ஒரு டெக்ஸ்டரோட கிடைக்கும். நம்மளுக்கு சாப்பிடும் போதும் நல்லா ஃபீல் ஆகும். ஓரளவுக்கு எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சது. செய்யறது ரொம்ப சிம்பிள், ஆனால் அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க இது. இந்த டம்ளரில் தான் நான் மெஷர் பண்ணேன் இல்லைங்களா அரிசியும் உளுந்தையும். இப்போ கணக்கு தண்ணிக்கு நான் சொல்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி. இது இந்த மாதிரி கைக்குத்தல் அரிசி, அப்படி இல்லைன்னா குண்டா இருக்கக்கூடிய அரிசி, இது எல்லாத்துக்குமே நார்மலான சாப்பாட்டு அரிசினா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. உளுந்துக்கும் அதே மாதிரி 1 டம்ளர் உளுந்துக்கு 3 டம்ளர் தண்ணி. இந்த கணக்குக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலோட கணக்கும் நம்ம இதில் சேர்த்திக்கணும். இப்போ அதை கழிச்சிட்டு நம்ம மீதமில் தண்ணியை மெஷர் பண்ணி இதில் சேர்த்திட்டேன். தேங்காய் பால் நம்ம அப்புறமா சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இதை மூடி போட்டு ஒரு கொதி வர விடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். தேங்காய் பால் விரும்பலைன்னா நீங்கள் தேங்காயை துருவி கூட சேர்த்திக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக இந்த புதினா இலைகளை சேர்த்திக்கலாம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி நல்லா ஹை ப்ரெஷர் வரும்போது விசில் போட்டு சிம்மில் வச்சு 15 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அரிசியும் உளுந்தும் கரெக்டான டெக்ஸ்டரில் குக் ஆகி வந்துடும். நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து தண்ணியோட அளவும் மாறுபடும், குக் பண்ணுற டைமிங்கும் மாறுபடும். ஸோ நீங்கள் அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சூப்பராக நம்மளோட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உளுந்தஞ்சோறு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்ட்டு. நான் மேலே இருக்கக்கூடிய இந்த பச்சை மிளகாயை எடுத்துடுறேன். ஸோ சாப்பிடும்போது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதான். நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சாப்பாடுங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் லேடிஸ்க்கெல்லாம் இது ரொம்பவுமே ஹெல்த்தின்னு சொல்லலாம். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டாதான் நம்ம ஹெல்த்தியான லைஃப் லீட் பண்ண முடியும். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, பெண் குழந்தைங்களுக்கும் தாராளமாக இது நம்ம கொடுக்கலாம். இதை சர்வ் பண்ணும்போது நல்ல காரமான ஏதாவது துவையல் இல்லைன்னா ஊறுகாய் இல்லைன்னா கறி குழம்பு, மீன் குழம்பு, இது எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, மட்டன் ரோஸ்ட்டு, இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். இன்னைக்கு நான் ஒரு யம்மியான மீன் குழம்பு வச்சு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கட்டும். அப்படியே எங்களை இன்ஸ்டா பேஜ்லயும் ஃபாலோ பண்ணுங்க. வாவ், சூப்பர்பா டெம்ப்டிங்கா இருக்கு பாத்தீங்களா? எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. ரைஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா குக் ஆகியிருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மஸா, சூப்பரா இருக்குங்களாமா. ரொம்பவுமே டேஸ்டியா இருக்குங்க. அதுவும் இந்த மாதிரி காம்பினேஷனோட சாப்பிடும்போது அட்டகாசமா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாரம்பரியமான கல்ச்சட்டில மீன் குழம்பு எப்படி செய்யறதுங்கிறதையும் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ்.